தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 1ஆம் வாக்கியம். இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். வேறு 72 பேரை, அப்படி என்றால் அப்போஸ்தலர்கள் அல்லாமல் வேறு மற்றவர்களையும் தெய்வம் என்ன செய்கின்றார்? தன்னுடைய பணிக்கு அவர் அனுப்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, அருட்தந்தையர்கள் அருட்கன்னியர்கள் மட்டுமல்ல, மாறாக இறை பணியில் மற்றவர்களும் அங்கு வந்து பங்கெடுக்கிறார்கள். யார் அந்த மற்றவர்கள்? இல்லற வாழ்க்கையில் அழைப்பு பெற்றவர்கள். அப்படி என்றால் இல்லற வாழ்க்கையில் அழைப்பு பெற்ற நீங்களும் இதில் பங்கெடுங்கள். அதை நான் வாசிக்கின்றோம் இல்லையா? மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 20 வரை திருவாக்கியங்களில், இதா சுவர்க்கத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரமும் எனக்கு தரப்பட்டு இருக்கின்றன. நீங்கள் செல்லுங்கள், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் எல்லோரையும் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அவர்களும் கடைப்பிடிக்கும் வண்ணமாக நீங்கள் போய் கற்பியுங்கள். இதை உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன். அப்படி என்றால் தெய்வம் அப்போஸ்தலர்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்களும் அந்த இறை பணியில் நீங்களும் பங்கெடுங்கள். இறை மக்களே, பெற்றவர்களை கடந்து செல்லுங்கள். கணவனே, மனைவியே. ஆனால் தான் 7:22 இருவராக அவர் அனுப்புகின்றார். அப்போ கணவனுக்கு ஏற்ற துணை மனைவி, மனைவிக்கு ஏற்ற துணை கணவன். அப்போ நீங்கள் இந்த இறை பணியில் நீங்கள் செயல்படுங்கள். அவ்வாறு கணவன் சோர்ந்து போகிற சமயத்தில் மனைவி நீ தாங்கிக்கொள். அதே பேர் மனைவி சோர்ந்து போகிற சமயத்தில் கணவனை நீ தாங்கிக்கொள். ஒருவரை ஊக்கப்படுத்தி கொண்டு நீங்கள் அந்த இறை பணியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். அதே மாதிரி பெற்றோர்கள் சோர்ந்து போகிற சமயத்தில் பிள்ளைகளை நீங்கள் பெற்றோர்களை தாங்கிக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் சோர்ந்து போகிற சமயத்தில் பெற்றோர்களை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் அந்த இறை பணி தொடர்ந்து செய்வீர்கள். அப்போ இருவராக என்றால் துணை தெய்வம் தருகின்றார், தனியாக அல்ல. அப்போ இதே மாதிரி தான் அன்பார்களே நம்முடைய வாழ்க்கையில். அப்போ ஒரு பங்கு அடுத்த பங்குக்கு, ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம், ஒரு அன்பியம் இன்னொரு அன்பியம். அப்போ ஒருவரை ஊக்கம் மூட்டி கொண்டு நாம் என்ன செய்யணும்? இறை பணியில் நான் செயல்பட வேண்டும். அப்போ அருட்தந்தையர்களுடைய பணி மட்டுமல்ல, மாறாக இந்த பணி எல்லா மக்களும் எவ்வாறு இயேசு வேறு 72 பேரை தேர்ந்தெடுத்தாரோ அதே போல் இல்லற வாழ்க்கையில் உங்களையும் தெய்வம் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஆகவே இறை பணியை நாம் தொடர்வோம். ஆண்டவரே, எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். நாங்கள் எந்த அழைப்பு பெற்றிருக்கணுமோ அந்த அழைப்பிலே இருந்து கொண்டு நாங்கள் உங்கள் பணியை செய்ய எங்களுக்கு சக்தியை தாரும், தெய்வீக ஞானத்தை தாரும் சொல்லிக்கொண்டு இறை செயல் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்வனாய் தெய்வமே, அழைப்பு பெற்ற நாங்கள் உம்முடைய பணியை செய்ய ஏதோ அழைப்பு பெற்ற நாங்கள் அந்த பணியை தெளிவாகவும் அந்த பணியை நேரடியாகவும் நாங்கள் செய்ய கிருபையை தந்துள்ளோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும் வண்ணமாக எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.